ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஒருவேளை இன்றைக்கு சமாதானத்தை இழந்து ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? இயேசுவின் இரத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். ஆமேன், ஆமேன்.